வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்காபுரம் சாலையில் வசிப்பவர் செல்வம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த இவர் நகர செயலாளராக பதவி வகிக்கிறார். நேற்று இரவு அவரது வீட்டின் அருகே வாலிபர்கள் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதாகவும் அப்போது ஒருவருக்கு ஒருவர் வீட்டில் வெளியே விளையாடி கொண்டிருந்ததாகவும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருப்பதாக செல்வம் தெரிவித்து இருப்பதாகவும் அதற்கு கோபமடைந்த வாலிபர்கள் அவரை சராமாரியாக தாக்கி ஓட ஓட ரத்தம் சொட்ட சொட்ட துரத்தி தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு செல்வம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த விஜய், கோகுல், முருகன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் சம்பவத்தில் ஈடுபட்டதை அறிந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் பல்லடத்தில் பெருகுவதால் ரவுடிசம் பெருகிவிட்டதா, ஆயுத கலாச்சாரம் பல்லடத்தில் அதிகரித்து விட்டதா என்று பொதுமக்கள் பலரும் மிகப்பெரிய அதிருப்திக்குள்ளாகி இருக்கும் நிலை தற்போது பல்லடத்தில் நிலவுகிறது. அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, அது எங்கள் சமூக பொண்ணுங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கல்யாணம் பண்ணிங்கன்னா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதப்பான்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலாம் அவங்க அப்பா பேச சொன்னனால போய் சொன்னேங்க. பகை இல்லைங்க, சும்மாவே நம்மளை பார்த்தா கொஞ்சம் இலக்காரமும் பேசுவாங்க. சரி, உங்களை தாக்குனதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க? தாக்குனதுக்கு அது அந்த பொண்ணுக்கு சரின்னு சொல்லிச்சு. அப்புறம் 2வது மறுபடியும் அவனையும் கல்யாணம் பண்ணிச்சு. சரி, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் விட்டாச்சு. நீ என் மேலே இல்லாத போலாதையும் சொல்கிறவனா என் புருஷன் மேலே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இது ஒரு மோட்டிவேஷனாக தெரியும். அவங்க ஒன்றாத்தான் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒன்றாத்தான் இருக்கிறாங்க. ஒன்றாத்தான் இருக்கிறாங்க, கம்பெனி இருந்துக்கலாம். அது நீ சேர்ந்தாச்சு, நீங்கள் என்னமோ பண்ணிக்காம உங்கள் பிரச்சனையில் நான் வர தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருந்து நம்மளை என்னை ஏதோ அவங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிசி, ஒன்று எஸ்சி. இதே போல் இந்த கொள்ளிடத்தில் கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக கள்ளக்கணத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 விவசாயிகளை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். அதுக்கான ஒரு பிரச்சனை. அதே போல் நேசப்பிரபு வெட்டியதில் காமநாயக்கம் பாளையம் இன்ஸ்பெக்டர் ரவி என்பவர் சஸ்பெண்ட் ஆகியுள்ளார். தொடர்ந்து பல்லடத்தில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, அருவா கலாச்சாரம் மும்பூரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை இனி பொதுமக்கள் எந்த அளவுக்கு நம்புவார்கள் என்பதை தெரியவில்லை. ஆகையால் மக்கள் பாதுகாப்பு, பல்லடம் மக்கள் பாதுகாப்பு இயக்கமாக நாங்கள் ஒன்று புதுசாக தொடங்கி அதனுடைய இயக்கத்தின் மூலமாக தான் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர இந்த காவல்துறையினால் மக்களை பாதுகாக்க இயலை விழுந்து விட்டது. காவல்துறையில் பணி செய்வர்கள் சமூக சேவை, அது மற்றொரு ஒரு சமூக பணியாக எண்ணி அந்த பணியை செய்து காலமெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு வாங்குகின்ற சம்பளத்தை விட லஞ்சம் எவ்வளவு மாசமானால் ஒவ்வொரு காவல் அதிகாரி வாங்கணும் திட்டத்தோடு தான் அவங்களுடைய பொருளாதார ஈட்டோடு அப்படிங்கிறது நோக்கத்தோடு தான் இருக்கிறார்களே தவிர காவல்துறை அந்த நேசக்கரம் என்பதோ, மனிதாபமனம் என்பதோ, மக்கள் பணி என்பதோ, சமூக சேவை என்பதோ அவங்களுக்கு கடுகளவும் கூட பல்லடத்தில் இருக்கிற காவல்துறைக்கு இல்லை. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே செல்வராஜை தாக்கியவர்களை கோகுல் கிருஷ்ணன் அவருடைய தம்பி 2 பேர்த்தையும் கைது செய்ய வேண்டும். இது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்து அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ண வேண்டும். இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைவர்கிட்ட இது தொடர்பாக தகவல் கொடுத்துட்டீங்களா? தலைவர்கிட்ட நாங்கள் நைட்டே தகவல் போயிடுச்சு தலைவர்கிட்ட. இது இப்போ என்னென்னா சமூக நீதி ஆட்சி நடக்குதா இல்லை அருவா கலாச்சார ஆட்சி நடக்குதான்னு தெரியல. போலீஸ்காரங்களையே கூலிப்பட வைக்கிறாங்க. இப்போ கூலிப்படை தான் காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியுது. கூலிப்படையை கேட்டு தான் பல்லடத்தில் காவல்துறையை செயல்படுகிறது என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது. இந்த நிருபரை வெட்டுனது உண்டான வழக்கிலேயே எதனால நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த முக்கியமான அந்த கருப்பொருள் என்ன, மோட்டிவ் என்ன, காரியத்துக்காக இது பண்ணாங்கங்கிற அந்த ஒரு தகவலே இன்னும் வெளி வரல.
ஒரு சில காரணங்களுக்காக காவல்துறை அதை வந்து மறைச்சு அவங்க விசாரிக்கலாம், அதை பத்தி இல்லை. ஆனா அந்த விதமான ஒரு பீதியை இன்னும் தீராம இருக்கும்போது மக்கள் பணியில நின்றுட்டு இருக்கிற இத்தனைக்கு யாருக்கிட்ட கடிஞ்சு பேசாத ஒரு பொறுப்பாளர் அவரை போய் ஊடு பூந்து துரத்தி போய் அடிச்சு இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வந்து இந்த ஊரை வந்து நீ காப்பாத்துறதுக்கு காவல்துறையும் அரசும் வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்து உடனடியாக காப்பாத்துறதுக்கு உண்டான கடுமையான நடவடிக்கைகள் இறங்குங்க. பொண்ணு ஃபோன் பண்ணாங்க, அம்மா கோகுல் வந்து அப்பாவை அடிச்சிட்டான், நீ சீக்கிரம் வாம்மா அப்படின்னு. நான் வந்துட்டு இருந்தேன் மாணிக்கவார் ரோட்டில் வேலை முடிச்சு. சரி சொன்னதே அப்போவே பரபரப்பாக வேகமாக வந்தேங்க. நான் வர எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, அடி வாங்கிட்டு கையை இப்படி வச்சுட்டுங்க. பின்னாடி அவன் துரத்திட்டு வர்றானுங்க அடிக்கிறதுக்கு. நான் வந்து வேகமாக நான் முன்னாடி வந்தது திரும்ப அடிக்கு வந்து இன்னொரு பையன் இழுத்துட்டு போயிட்டாங்க என்னை பார்த்தது. இல்லைன்னா நாங்கள் இப்போ எதுக்கு வரலைங்கன்னா அவங்கள அந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. நாங்கள் வந்ததுனால அடி கம்மிங்க. நாங்கள் சரி லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு விட்டுட்டானுங்க. நான் இவருக்கு அடிச்சுதான் 108 கவுட்டிருந்தாங்க, வீட்டில் யாரும் இல்லைங்க. நான் அந்த 108 வரக்கு முன்னாடியும் வந்துட்டேங்க. 2 பேரும் வந்து 108 ஏறி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகிட்டேங்க. இவனுங்க வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. இத்தனை நாள் எங்களுக்கு அந்த என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் இங்கே தான் வர முடியும்னு வந்துட்டேங்க. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் 9087231110.